லைசின் 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 சரிங்களா. லைசின், ஆண்ட்ரோஜன், ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன், வாலின் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆண்ட்ரோஜன், ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன், வாலின், லைசின் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த லைசின், இந்த வாலின், இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நொதி சரிங்களா. என்சைம் சொல்லுவோம் சரிங்களா. ஒரு விதமான நொதி சரிங்களா. பார்த்தீங்கன்னா லைசின் அன்று வாலின் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன், ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விதமான ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். இது ஒரு விதமான ஸ்டீராய்டு வகையை சேர்ந்த ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சோயாபீன் தான் ரிச் ப்ரோட்டீன் சொல்லுவோம். தாவரங்கள்லேயே வந்து அதிகமான புரதம் இருக்கக்கூடிய ஒரு தாவர வகை எதுனா சோயாபீன்ஸ் தான் ரிச் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நினைப்போம். ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான புரதம் சரிங்களா. இது வந்து ஸ்டீராய்டு வகையை சேர்ந்த ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் தான் எதில் இருக்குது? சோயாபீனில் காணப்படக்கூடிய பாலிபீனாலிக் கூட்டுப்பொருள் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ இது ஒரு விதமான பாலிபீனாலிக் கூட்டுப்பொருள் சரிங்களா. பாலிபீனாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டுப்பொருள் தான் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அடுத்த கேள்வி பாருங்க. மைட்டாசிஸ் பற்றிய சரிங்களா. மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா. இப்போ மைட்டாசிஸ்னா நமக்கு என்ன தெரியும்? மைட்டாசிஸ் அதாவது செல் பிரிவு. இதுக்கு பேர் என்னன்னா செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். செல் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். ஏமைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகைப்படும். செல் டிவிஷன் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஏமைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகைப்படும். இந்த 3 வகையில் ஏமைட்டாசிஸ் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நேரடி பகுப்பு அல்லது எளிய பகுப்பு, சிம்பிளாக நடைபெறக்கூடிய ஒரு டிவிஷன் சரிங்களா. நேரடி பகுப்பு அல்லது எளிய பகுப்பு. இந்த பகுப்பு எந்த மாதிரியான உயிரினங்களில் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினங்களில் தான் காணப்படும். சிங்கிள் செல் ஆர்கனிசத்துலாம், ப்ரோகேரியோட்டிக் உயிரினங்களில் தான், பாக்டீரியா, பாரமேசியம் போன்ற உயிரினங்களில் தான் இந்த செல் டிவிஷன் வந்து சிங்கிள் செல் எதெல்லாம் சிங்கிள் செல் ஆர்கனிசமாக இருக்கோ அங்கெல்லாம் என்ன நடக்கும்னா ஏமைட்டாசிஸ் வந்து காணப்படும் சரிங்களா. இது வந்து நேரடி பகுப்பு. நேரடியாக நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. ஸோ இதான் வந்து நியூக்ளியஸ். இப்போ நீங்கள் அமீபா கூட சிங்கிள் செல் ஆர்கனிசம் தான். இப்போ நீங்கள் அமீபாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அமீபா இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி வந்து அமீபா இருக்குது. ஸோ அமீபாவை இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். இது ஒரு உயிரினம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஒரு உயிரினம், ஒரு லிவிங் ஆர்கனிசம் சரிங்களா. இப்போ இந்த லிவிங் ஆர்கனிசத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு நியூக்ளியஸ் சரிங்களா. இதுதான் உயிரினம். அதுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, உட்கர் இருக்குது. அந்த உட்கர் என்ன செய்யும்னா 2 டிவைட் ஆயிடும். 2 டிவைட் ஆகி இதுலேருந்து ஒன்று பிரிஞ்சு இதுலேருந்து ஒன்று பிரிஞ்சு 2 தனித்தனி செப்பரேட்டாக மாறிடும். செப்பரேட்டாக மாறிட்டு இதுலேருந்து ஒரு உயிரினம் அப்படியே வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி அதே மாதிரி இதுலேருந்து ஒரு உயிரினம் வந்து அப்படியே வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இது ஒரு உயிரினம், இது ஒரு உயிரினம். ஸோ இந்த பகுப்புக்கு பேர் தான் வந்து ஏமைட்டாசிஸ் என்று அழைக்கிறோம். இந்த பகுப்பு பேர் தான் சொல்கிறோம் ஏமைட்டாசிஸ். மைட்டாசிஸ் செல் பிரிவுகள் வந்து 3 வகை இருக்குது. அதில் ஏமைட்டாசிஸ் நேரடி பகுப்பு அல்லது மறைமுக பகுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நேரடி பகுப்பு ஒரு செல் உயிரினங்களை மட்டும்தான் காணப்படும் சரிங்களா. 2வது இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ ஏமைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் சொல்லிட்டு 3 செல் டிவிஷன் சொன்னேன். இப்போ ஏமைட்டாசிஸ்னு என்னன்னு சொன்னேன். இப்போ மைட்டாசிஸ், மியாசிஸ் இந்த ரெண்டுமே வந்து நம்ம போன்ற யூகேரியாட்டிக் உயிரினங்களில் வந்து காணப்படும். இந்த 2 டிவிஷனுமே சரிங்களா. மைட்டாசிஸ் வந்து நம்மளுடைய உடல் செல்கள் நடக்கும். மியாசிஸ் வந்து நம்மளுடைய இனச்செல்களில் நடக்கும். இனச்செல்கள்லாம் ஓவம், ஸ்பெர்ம் போன்ற இதுதான் இனச்செல்களாக நம்ம வந்து பார்க்குறோம். ஓவம் அப்புறம் ஸ்பெர்ம், அண்ட அணுக்கள், விந்தணுக்கள் இவைகளில் நடக்கக்கூடியது தான் மியாசிஸ். மைட்டாசிஸ் வந்து நம்மளுடைய உடலில் பாடியில் எங்கே வேணாலும் நடக்கலாம். பாடி ஃபுல்லாக நடக்கும் வித் எக்ஸப்ட் ஓவம் அண்டு ஸ்பெர்ம் இந்த 2 தவிர சரிங்களா. இந்த 2 தவிர மீதி எல்லாமே உடல் செல்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அதான் அங்கே மைட்டாசிஸ் நடக்கும். மியாசிஸ் வந்து இனச்செல்களாக நடக்கும். உடல் செல் நடக்கக்கூடிய பகுப்பு பேர் மைட்டாசிஸ், இனச்செல் நடக்கக்கூடிய பகுப்பு பேர் மியாசிஸ் அப்படின்னு வந்து பார்க்கணும் சரிங்களா. ரைட் பாருங்க. மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது. அப்போ இது வந்து சரிதான். அவங்க என்ன கேட்டுருக்காங்க? தவறானதுன்னு கேட்டுருக்காங்க சரிங்களா. 2வது மைட்டாசிஸ் 2 பகுப்புகளை கொண்டது. மைட்டாசிஸ் எத்தனை பகுப்புகளை கொண்டது?
இரண்டு பகுப்புகளை கொண்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இரு பகுப்புகளை கொண்டதுன்னு நான் வந்து சொல்கிறேன்னா, இப்போ வந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செல்லு, இந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ மைட்டாசிஸ் செல் டிவிஷனுக்கு நம்ம இதை வந்து உட்படுத்துகிறோம். உட்படுத்தும் போது ப்ரோ நிலை, மெட்டா நிலை, அனாநிலை, டீலோபேஸ், ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டீலோபேஸ். அப்போ இந்த செல்லு என்ன செய்யுது, 4 நிலையிலையும் தன்னை வந்து ஒரு பகுப்புக்கு உட்படுத்திக்கிறது. தன்னை வந்து பகுப்படைவதற்கு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமாக பகுப்படையும். சரிங்களா? அப்போ இந்த செல்லு முதல் நிலையில் என்ன ஆகும்னா, இந்த செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய இந்த உரை வந்து மறையும். இந்த மாதிரி இப்படி என்ன செய்யும்னா மறையும். சரிங்களா? அந்த 4 நிலையில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய இந்த உரை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிக்கும். இதுதான் முதல் நிலை, ப்ரோ நிலை. ரெண்டாவது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமேட்டின், அதாவது மரபு பண்புகளை கொண்ட குரோமோசோம்ஸ். இந்த குரோமேட்டின் என்ன ஆகும்னா, இது வந்து அப்படியே குரோமோசோமாக வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? குரோமேட்டின் குரோமோசோம் எல்லாம் ஒன்று தான். பட் இங்கே வந்து பார்க்கும்போது குரோமேட்டின் என்பது நூல் மாதிரி இருக்கும். குரோமோசோம் என்பது ஆர்ம்ஸ் லெக் ஸ்ட்ரக்சராக வந்து காணப்படும். இதுக்கப்புறம் இது என்னன்னா, அடுத்த நிலைக்கு போகும்போது இந்த மாதிரி இந்த டோட்டலாக அந்த நியூக்ளியஸுடைய மெம்பரின் வந்து மறைஞ்சிரும். டோட்டலாக நியூக்ளியஸுடைய மெம்பரின் மறைஞ்சுமே குரோமோசோம் வந்து இந்த மாதிரி நல்லா தெளிவாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதோட ஆஸ்டர் லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸ்பிண்டில் நாரிலை வந்து ஃபார்ம் ஆகும். இது ஒரு விதமான ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த குரோமோசோம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேலே 2 இலை மாதிரி பார்த்தீங்களா, நடுவில் ஒரு உருண்டை இருக்கும். அதே மாதிரி கீழே 2 இலை மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு உருண்டை இருக்கும். சரிங்களா? அப்போ மேலே இருக்கக்கூடிய 2 இலையும் கீழே இருக்க 2 இலையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த உருண்டைக்கு பேர் தான் வந்து சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லி வந்து அழைக்கிறோம். இந்த உருண்டைக்கு பேர் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த சென்ட்ரோமியர் தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உடையும். அப்போ உடஞ்சி இது 2ஆக வந்து உடஞ்சிரும். உடஞ்சுமே இந்த சென்ட்ரோமியர் வந்து 2ஆக பிளந்துமே இதுலேருந்து பாதி கலண்டு இப்படி போயிடும். அப்புறம் இன்னொரு பாதி கலண்டு இப்படி வந்துடும், தனித்தனியாக வந்துடும். இது அடுத்த நிலை. இந்த மாதிரி அதாவது ரொட்டேஷன், இது நடந்து ரொட்டேஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ரொட்டேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுன்னா உடஞ்சி இப்படி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? இது ஒரு நிலை. இப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்து கடைசியில் ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நியூக்ளியஸ் ஆகும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நியூக்ளியஸ் ஆகும். கடைசியில் இருக்கக்கூடிய நிலையில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு செல்லுக்குள்ளே 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு செல்லில் ஒரு நியூக்ளியஸ் தான் பார்த்தோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, ஒரு செல்லுக்குள்ளே 2 நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இது 2ஆக உடையும். இந்த சைட்டோபிளாசம் வந்து உடையும். சரிங்களா? முன்னாடி வந்து நியூக்ளியஸ் உடஞ்சுன்னு சொல்லி பார்த்தோம். அது பேர் வந்து கேரியோகைனோசிஸ். நியூக்ளியஸ் வந்து உடஞ்சுன்னா கேரியோகைனோசிஸ். சைட்டோபிளாசம் உடையுதுன்னா சைட்டோகைனோசிஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ இந்த சைட்டோபிளாஸ்லாம் உடஞ்சுவே அப்போ 2 உடஞ்சி தனித்தனி செல்லாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மைட்டாசிஸ் 2 பகுப்புகளை கொண்டது. இந்த 2 பகுப்பு. சரிங்களா? மைட்டாசிஸ் வந்து 2 பகுப்புகளை கொண்டது. உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது. அப்போ இதுவும் சரி. சரிங்களா? இதுவும் சரி. அடுத்து 2n குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. சரிங்களா? 2n குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைட்டாசிஸ் இஸ் 2 டிவிஷன்ஸ் அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. அவங்க தவறானன்னு கேட்டுருக்காங்கல்ல. சரிங்களா? அப்போ மைட்டாசிஸ் 2 பகுப்புகளை கொண்டதா? மைட்டாசிஸ் வந்து 2 பகுப்புகளை கொண்டதா? சரிங்களா? 2 இல்லை. சரிங்களா? 2 பகுப்புகளை கொண்டதா? உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம இந்த செல்லை வச்சு 2 பகுப்புன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்ல வந்தேன். ஆனால் 2 பகுப்புகளை கொண்டதா அப்படின்னா கிடையாது. 2 செல் டிவிஷனா கிடையாது. ஒரே டிவிஷன் தான் நடந்து இது அதுக்கப்புறம் இது அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் தவறானது. இது மைட்டாசிஸ் 2 பகுப்புகளை கொண்டது அப்படிங்கிறது என்னது தவறானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2n குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. இதில் என்னன்னா 2n குரோமோசோம், அதாவது 2n n+n 2n அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஹேப்ளாய்டு ப்ளஸ் ஹேப்ளாய்டு = டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 நிலையில் தான் இருக்கும். அதாவது இருமய கேமெட்டில் தான் இருக்கும். அதாவது 2 எண்ணிக்கையில் தான் இருக்கும். இப்போ 46 குரோமோசோம்ன்றது இப்போ நம்ம மனிதன் நம்ம இருக்கோம்னா நம்ம வந்து 46 குரோமோசோம். அப்போ 2 நிலையில் தான் இருக்கும். n+n 23+23 தான் இருக்கும். நம்ம பெண்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி 46 குரோமோசோமில் இருப்பாங்க. n+ அது மாதிரி எல்லா உயிரினமே 2nல தான் இருக்கும். அது கரெக்ட் தான். இது அதுக்கடுத்து தான் இருமய செல்கள் தோன்றுகின்றன. இருமய செல்கள் இந்த பார்த்தீங்களா, இதுதான் இருமய செல்கள்.
இரு இருமய செல்கள். ஒன்றை மையமாக வச்சு ஒரு செல்லு, இன்னொரு மையமாக வச்சு இன்னொரு செல்லு, இரு இருமய செல்கள் தோன்றிட்டன. அப்போ இங்கே என்ன பார்க்க வேண்டியதுன்னா மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது. அது 4 நிலையில் பகுப்படையுது. ப்ரோபேஸ் 2 பகுப்புலையா பகுப்படையுது, 4 நிலையில் பகுப்படையுது. ஒன்று ப்ரோ நிலை, மெட்டா நிலை, அனா நிலை, டீலோ நிலை. அப்போ எத்தனை வகுப்பு இருக்குங்க? 4 வகுப்பு இருக்கு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இரு பகுப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தவறானது. ஆன்சர் இதுக்கு இதுதான். அடுத்த கேள்வி பாருங்க. இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா நீரோ ஹைப்போசிஸால் சுரக்கப்படும் ஹார்மோன். சரிங்களா? நீரோ ஹைப்போசிஸால் சுரக்கப்படும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரிங்களா பாருங்க. இப்போ நீரோ ஹைப்போபைசிஸ், இப்போ பிட்யூட்டி கிளான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? பிட்யூட்டி கிளான்ஸ் இதுதான் அந்த பிட்யூட்டி கிளான்ஸ். சரிங்களா? இதுதான் அந்த பிட்யூட்டி கிளான்ஸ். இப்படி இருக்கும். பிட்யூட்டி கிளான்ஸ் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய மண்டையில் இருக்குது, மூளையில் இருக்குது. மூளையில் இருக்குது. பிட்யூட்டி கிளான்ஸ் எங்கே இருக்குன்னா மூளையில் இருக்குது. ஸ்பீனாய்டு போனில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஸ்பீனாய்டு போன் அப்படின்னு சொல்லப்படி ஒரு போனில் இருக்குது. இந்த போனில் வந்து ஒரு கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லா டர்சியா என்று பெயர். அங்கே தான் அந்த பிட்யூட்டி சுரப்பி வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து 2 ஹைப்போபைசிஸ்னால் ஆனது. பிட்யூட்டி சுரப்பி 2 ஹைப்போபைசிஸ்னால் ஆனது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடினோ ஹைப்போபைசிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூரோ ஹைப்போபைசிஸ். சரிங்களா? ஒன்று வந்து அடினோ ஹைப்போபைசிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூரோ ஹைப்போபைசிஸ். ஸோ மொத்தத்தில் பிட்யூட்டி சுரப்பி வந்து ஹைப்போபைசிஸ்னால் ஆனது. 2 ஹைப்போபைசிஸ், ஒன்று அடினோ ஹைப்போபைசிஸ், இன்னொன்று நியூரோ ஹைப்போபைசிஸ். ஸோ இதை இன்னும் சொல்லணும்னா முன்கதுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டீரியல், அதுக்கடுத்து போஸ்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். முன்கதுப்பு பின்கதுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடினோ ஹைப்போபைசிஸ் பேர் வந்து முன்கதுப்பு, நீரோ ஹைப்போபைசிஸ் பேர் வந்து பின்கதுப்பு. இப்போ இதில் 6 ஹார்மோன் உற்பத்தி ஆகும், இதில் 2 ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அப்போ மொத்தம் பிட்யூட்டி சுரப்பியால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 8 ஹார்மோன்கள். பிட்யூட்டி சுரப்பிலிருந்து எத்தனை ஹார்மோன் உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 8 ஹார்மோன்கள். அதில் 2 விதமான ஹைப்போபைசிஸ் இருக்குது. அடினோ ஹைப்போபைசிஸில் 6ம், நீரோ ஹைப்போபைசிஸில் 2ம். இந்த 2ம் சேர்ந்து தான் என்னது 8. இண்டிவிஜுவலாக கூட அவங்க கேட்கலாம். நீரோ ஹைப்போபைசிஸில் எத்தனைன்னு கேட்கலாம், 2. அடினோ ஹைப்போபைசிஸில் எத்தனைன்னு கேட்கலாம், 8. இப்போ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரோத் ஹார்மோன் ஜிஹெச்னு சொல்லுவோம், அல்லது சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது 1வது ஹார்மோன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச். 3வது பார்த்தீங்கன்னா அட்டினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். 4வது பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஹெச். 4வது பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஹெச் ஃபாலிகுலார் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். 5வது பார்த்தீங்கன்னா சரிங்களா எல்ஹெச் லூட்டினைசிங் ஹார்மோன். 6வது பார்த்தீங்கன்னா எல்டிஹெச் லூட்டியோட்ரோபிக் ஹார்மோன். இந்த 6 தான் அடினோ ஹைப்போபைசிஸினால் உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்கள். இங்கே நீரோ ஹைப்போபைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1வது ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா வாசோப்ரெசின். சரிங்களா? வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஏடிஹெச் அல்லது எப்படி சொல்லலாம் ஏடிஹெச். சரிங்களா? ஆன்டி டை யூரிட்டிக் ஹார்மோன். வாசோப்ரெசின் அல்லது ஏடிஹெச் ஆன்டி டை யூரிட்டிக் ஹார்மோன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின். அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஹார்மோன். அப்போ நீரோ ஹைப்போபைசிஸில் 2 ஹார்மோன் உற்பத்தி ஆகுது, அடினோ ஹைப்போபைசிஸில் 6 ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நியூரோ ஹைப்போபைசிஸால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதிர்ப்பாங்க 2 தான். அந்த 2 தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வாசோப்ரெசின் மற்றும் ஆக்சிடோசின். சரிங்களா? எஃப்எஸ்ஹெச் மற்றும் டிஎஸ்ஹெச் எதில் உருவாகுது? எஃப்எஸ்ஹெச் மட்டும் இது வந்து இதில் வந்துடுது. சரிங்களா? டிஎஸ்ஹெச் எல்லாமே இதில் வந்துடுது. அதே மாதிரி நீரோ ஹார்மோன்கள் மற்றும் டெரோ ஹார்மோன் இதெல்லாம் வராது. சரிங்களா? அதுக்கடுத்து ஏசிடிஹெச் மற்றும் சிசிடிஹெச். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வேறு விதமான ஹார்மோன்களை நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஏசிடிஹெச் இந்த இருக்குல்ல, சரிங்களா, டிஎஸ்ஹெச் இந்த இருக்குல்ல, அதாவது சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடினோ ஹைப்போபைசிஸ் இது ஒன்று மட்டும்தான் இதில் நீரோ ஹைப்போபைசிஸில் உற்பத்தி ஆகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா இதுதான் வாசோப்ரெசின் மற்றும் ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். இப்போ அடுத்த கேள்விக்கு வந்திருக்கேன். இந்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். இந்த கேள்வி பின் வருவனவற்றில் எது சரியானது, வருவனவற்றில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இந்த கேள்வி எப்பயுமே வந்து உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த இதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ரைட். இது என்ன கேள்வினா, அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சுவாச வீதம், ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின், சுவாச வீதம். அதாவது வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு உடைய அளவும் டிவைடிங், அதாவது பை பயன்படுத்தும் ஆக்சிஜனுடைய அளவும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது சுவாச வீதம் ஈக்குவல் டு வெளியிடப்படும் ஆக்சிஜனோட அளவு பை பயன்படுத்தப்படும் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு. அதுக்கடுத்து சுவாச வீதம் பயன்படுத்தும் ஆக்சிஜன் அளவு பை வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு. சரிங்களா? அதுக்கடுத்து சுவாச வீதம் பயன்படுத்தப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு வெளியிடப்படும் ஆக்சிஜனுடைய அளவு. இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் சொல்லுவோம், சுவாச வீதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபுட்டு வந்து டைஜஸ்ட்டுக்கு ஆகி அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து குளுக்கோஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து காற்று உள்ள நிலையில், சரிங்களா, காற்று உள்ள நிலையில் ரெஸ்பிரேஷன் மூலமாக வந்து, சரிங்களா, காற்று உள்ள நிலையில் ரெஸ்பிரேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய சுவாச வீதம் எவ்வளவு, இதுதான் ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் சொல்கிறோம். சரிங்களா? கிடைக்கக்கூடிய சுவாச வீதம் எவ்வளவு அப்படின்னா வந்து 1 தான் மதிப்பு வந்து